ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலிவேஷனு, அந்த எலிவேஷனோட டீட்டெயில் டயக்ராம். இந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளைண்ட்டு அவர் அண்ணனூர், அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா விவேக். அவருக்கு நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்துருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வித் லிஃப்ட் ஆப்ஷனோட. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலிவேஷனோட பிளான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த எலிவேஷனோட டீட்டெயில் டயக்ராமு பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியம் நீங்கள் வந்து நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படியே எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த எலிவேஷனில் வந்து நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த எலிவேஷனோட நம்ம ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்ட் வாலு ப்ளஸ் ஒரு மெயின் கேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே டஃப் அண்ட் கிளாஸ் டிசைன் போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸ் லைன்ஸ் மாரி போட்டிருக்கு. இங்கே ஒரு பாக்ஸ் டிசைன் மாரி பண்ணியிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்ஸ் லைன் மாரி போட்டிருக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டிசைன் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சதுங்க. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கு, இங்கே லேசர் கட்டிங் டிசைனுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே லேசர் கட் டிசைனு ப்ளஸ் இங்கே ஒரு பாக்ஸ் மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு லேசர் கட் டிசைன். இங்கே ஒரு 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் மாரி பண்ணியிருக்கு. டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஃப்ட் ரூமு ப்ளஸ் ஸ்டெப் ரூமு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பராக என்னென்ன டிசைன் வேணுமோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அவர் என்ன விருப்பப்பட்டாரோ அதுக்கேற்ற மாரி நம்ம இந்த டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் வியூங்க. சப்போஸ் உங்களுக்கு அனதர் டைப் ஆஃப் வியூ வேணுன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது டாப் வியூ. டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பில்டிங் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் வாங்கணும். அந்த ஃப்ளோர் பிளான் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ரெடி பண்ணணும்னா ஒரு எலிவேஷன் டயக்ராம். ஏன்னா உங்களோட பில்டிங் வந்து என்ன லுக்கில் வரப்போகுது, பார்க்குறது வியூ வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எலிவேஷன் டயக்ராமுங்க. அந்த எலிவேஷன் டயக்ராமை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு யூஸுமே கிடையாதுங்க. அந்த எலிவேஷன் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் டயக்ராம்னு இருக்கும். அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த எலிவேஷன் பார்த்தோம்னே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ப்ளஸ் டாப் வியூ போட்டு அந்த எலிவேஷனோட ப்ரொஜெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு ஒரு டே வியூ ப்ளஸ் நைட் வியூ மாரி ரெண்டு கலந்து உங்களுக்கு அந்த எலிவேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த எலிவேஷன் மட்டும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராம் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சப்போஸ் இந்த டயக்ராமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டீட்டெயில் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பாட்டத்துலேருந்து போயிடலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கேட்டு சொன்ன பாருங்கள். ஃப்ரண்ட் மெயின் கேட்டு ப்ளஸ் அந்த காம்பவுண்ட் வாலு. அந்த காம்பவுண்ட் வாலு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வெறும் டிசைனை வச்சு நீங்கள் உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த டிசைனோட டைமென்ஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்டர் வருது பாருங்கள். இந்த அவுட் சைட் பார்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி 3 இன்ச்சஸுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1 ஃபீட் 3 இன்ச்சஸ். இது எல்லா பார்டரும் இது எல்லாமே சேர்த்துங்க. நெக்ஸ்ட் இங்கே சென்டராக ஒரு பாக்ஸ் வருது பாருங்கள். இந்த சென்டரோட பாக்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள். கிரவுண்டில் இருந்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 6 இன்ச்சுங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு 1 அடி 6 இன்ச்சுங்க. ஏன் நம்ம இந்த டீட்டெயிலாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா இந்த டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செப்பரேட்டாக வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அப்படி செப்பரேட்டாக கேல்குலேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷனுக்கும் அவங்க கேல்குலேஷன் பண்ணுறது கண்டிப்பாக மேட்சே ஆகாதுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்கள் இந்த வீடியோஸில் எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டியும் சம்மந்தமே இருக்காதுங்க. இந்த டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் நம்ம என்ன டைப் ஆஃப் எலிவேஷன் வாங்குறோமோ அந்த எலிவேஷனை நம்ம அப்படியே நம்ம சைட்டில் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டைமென்ஷன் போட்டுரும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா
1.5 இன்ச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச்சு 1.5 இன்ச்சுங்க. இதுக்கு வந்து காடி எடுக்கணும். காடி எடுக்கிறது மீன்ஸ்னால் அது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற லேபருக்கு தெரியுங்க. சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் சைன் மாரி காடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் வாலில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள இன்சைடு காடி எடுப்பாங்க. அந்த காடி எடுத்துகிட்டு இப்போ இந்த காடிக்கும் உள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க 1 அடி 6 இன்ச். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்டருக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த எலிவேஷன் வந்து அந்த இடத்துல மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டீட்டெயில் டயக்ராம் வந்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால் மாரி வருது பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் திக்னஸ்ஸு, 1 ஃபீட்டு ஆஃப்செட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாலாக இருக்குங்க. இந்த நார்மல் வாலில் இருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் அந்த எலிவேஷன் டயக்ராமில் உங்களுக்கு சைடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த எலிவேஷன் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வால்ந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து ஆஃப் செட் வெளியே வந்துருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பர்பஸுக்கு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் மாரி கொடுத்துருக்கு பாருங்கள். இதோட டீட்டெயிலாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் 6 இன்ச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 அடிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஓவரால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபீட்டுங்க, அதாவது 16 அடி. இப்போ நம்ம இந்த ஆஃப் செட் ஒன்று எடுத்து பாருங்கள். இந்த ஆஃப் செட்டுக்கும் இந்த பார்டருக்கும் இன் பிட்வீனில் எவ்வளோ கேப் இருக்குன்னா ஒரு 1 ஃபீட் 3 இன்ச்சஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடிங்க. இந்த டைமென்ஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபீட் பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க் ஆகும். மீதி பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் கட் டிசைனாகவும் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியுங்க. இப்போ இதோட 9 இன்ச்சு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பார்டர் வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு திக்னஸுங்க, 2 இன்ச்சு ஆஃப் செட் பார்டர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வெளியே வரணும். இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சாக இருக்கணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காடி லைன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரிப்ஸ் லைன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடிங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு காடியாக இருக்கும். இது 2 இன்ச்சு காடிங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ் கிரில் டிசைன் ஒன்று வருதுங்க. நீங்கள் அந்த எலிவேஷன் டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் இந்த 2 இன்ச் ஆஃப் செட் பார்டரை மட்டுங்க. இதோட திக்னஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சாக தாங்க இருக்கும். இந்த 2 இன்ச் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. இதோட ரெஃபரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வச்சுருப்பாங்க. 2 இன்ச்சு திக்னஸ் தான். அதோட ஆஃப் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு திக்னஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். இதே ப்ரொஜெக்ஷன் தான் இங்கேயும் வரும். ஆனால் இது 1 ஃபீட் ஆஃப் செட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் 3 இன்ச் ஆஃப் செட். அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னா 10 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு 2 இன்ச் ஆஃப் செட் பார்டருங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் திக்னஸாக தாங்க இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாலாக வருங்க. இந்த நார்மல் வால்லேருந்து இப்போ இங்கே ஒரு ஸ்லோப் மாரி இங்கே ஒரு டிசைன் வருது பாருங்கள். இது மட்டும் ஒரு 2 இன்ச் ஆஃப் செட்டுங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டர் பண்ணும்போது இது மட்டும் 2 இன்ச் ஆஃப் செட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டரில் அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே ரியலிட்டியாக கண்டிப்பாக அப்படியே 100% நம்ம வந்து சைட்டில் அப்படியே கொண்டு வரலாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெஃபான் கிளாஸு இங்கே எஸ்எஸ் ஒர்க் மேலேங்க. உங்களுக்கு அந்த எலிவேஷன் டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இது டெரஸ் முடிஞ்சதுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோருங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் கட் டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டைமென்ஷன் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது 4 ஃபீட்டு, இது 2 ஃபீட்டு. இந்த லேசர் கட் டிசைனோட ஹைட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வாட்டர் பார்டர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கட்டாமல் நம்ம விட்டுட்டோம்னா மழை வந்தால் கண்டிப்பாக டேரெக்டாக போய் அந்த லேசரில் போடுங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு 2 இன்ச்சு பார்டருங்க. இப்போ இதுவும் ஒன்று முடிஞ்சதுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட்டுங்க. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருங்க. சப்போஸ் இப்போ இதுக்கும் இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட்டு இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் டிசைன் வருதுங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபீட்டு. இதோட லென்த் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் பார்டர் கட்டுற மாதிரி இருக்குங்க டிசைன் ப்ரொவைட் பண்ணுறதுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுங்க. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு திக்னஸ்ஸுங்க, 1 ஃபீட் 6 இன்ச்சஸ் ஆஃப் செட் பிட்வீன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது 1.5 அடி வெளியே வந்திருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி வெளியே வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வெளியே வந்திருக்குங்க.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள். ஆஃப் செட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுறனால தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ இது இந்த அளவு தான் இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த டைமென்ஷன் இந்த இது ஆஃப்செட் எதுவுமே அவங்களுக்கு தெரியலனா அவங்க வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கின எலிவேஷனுக்கும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் மேஜராக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் டிசைன் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் மாரி இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இந்த பார்டர்லேருந்து இந்த பாக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 feet 6 inchesங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 feet 6 inches. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 feet 3 inchesங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் வருது பாருங்கள். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 2 feet 6 inchesங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet வருதுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாலில் வந்துடுங்க. இது எல்லாமே இந்த இதுலேருந்து இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வருது பாருங்கள். இந்த பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet 2 inches வந்து ஆஃப் செட் வருங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 inch வந்து காடி எடுக்கணுங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணோமோ அதேமாதிரி வச்சுக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 feet 6 inchesங்க. அப்போ நார்மலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches இல்லைனா 4 inches வந்து நம்ம சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வச்சிடலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் சொன்ன பாருங்கள் 2 inch ஆஃப்செட் பார்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அப்படி ப்ரொவைட் ஆகுங்க. பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே டைமென்ஷன் வருங்க, இங்கேயும் அதே டைமென்ஷன் வருங்க. 2 inch ஆஃப்செட் பார்டருங்க. நம்ம ஏன் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறப்ப இந்த டீட்டெயில் டயக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஃபைனலாக ஒரு அவுட்புட் எடுத்து ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த எலிவேஷன் இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலிவேஷன் வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எலிவேஷனை மட்டும் வாங்கி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இந்த எலிவேஷன் மட்டும் வாங்குறது முக்கியம் இல்லைங்க. இந்த எலிவேஷன் வாங்கினதோட உங்கள் கையோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட டீட்டெயில் டயக்ராமும் வாங்கியிருக்கணுங்க. அந்த டீட்டெயில் டயக்ராம் வாங்கினா மட்டும்தாங்க இந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். எப்படிலாம் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் என்ன டிசைன் வந்திருக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது எலிவேஷன் தேவைப்பட தாராளமாக என்னோட கான்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்கள். அது மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான தேவையான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குறைஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.